குட் ஈவினிங் ஆல். வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். ஓகே. எஸ்டர்டே நேத்து லெவல்ஸ் நான் குடுத்திருந்தேன். நீங்க நெறைய பேர் அந்த லெவல்ஸ வாட்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த லெவல்ஸ் எப்படிலாம் நமக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நான் ஒரு சின்ன மிஸ்டேக்ல நான் ட்ரேட் எடுக்க நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? என்னன்னா, இன்னைக்கு ட்ரேட்ஸோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட டெலகிராம்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சைட்வேஸ் மார்க்கெட்ன்னு இந்த இடத்துல போட்டிருந்தேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு எக்ஸாக்ட்டா என்ட்ரி பாயிண்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தெரியுங்களா? இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட். எனக்கு ஆனா என்ட்ரி கிடைக்கல. ஆனா இந்த லெவல் நேத்து நான் பிரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். புட் ஆப்ஷன ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து நமக்கு நியூட்ரல் இந்த லெவல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேனா, இது நான் ஆல்மோஸ்ட் நீங்க அத பார்த்திருப்பீங்க. இந்த எக்ஸாக்ட்டா இந்த இது நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். இங்கருந்து நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னா கால் ஆப்ஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா 48,890 நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்டா தான் ரியாக்ட் ஆகும்னு நான் வந்து ஒரு லெவல் சொல்லியிருப்பேன். ஓகே, ஃபைன். இப்போ எதுக்காக இந்த லெவல்ஸ்னா, எஸ்டர்டே வந்து மார்க்கெட் வந்து கேப் ஃபில்லிங் இன்னும் நடக்கல. இதுல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் நடக்கல. இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் நடக்கல. எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நமக்கு கேப்ப ஃபில் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா கேப்ப ஃபில் பண்ணியிருக்கு. நமக்கு இங்கருந்து நமக்கு மேக்ஸிமம் ரிவர்சல் ஒரு 80% மார்க்கெட்ல 100% எப்பயுமே அக்யூரசி கிடையாது. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் 100% ஒர்க் ஆகாது. நம்ம அதுல 80% நமக்கு ஒர்க் ஆகுற ஸ்ட்ராட்டஜி, 70% ஒர்க் ஆகுற ஸ்ட்ராட்டஜி மோர் தென் எனஃப் நம்ம ஒரு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுக்கு. ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா நமக்கு ஒரு கன்சால்டேஷன் குடுத்து லைக் பிரேக் டவுன் குடுத்துச்சு. ஓகேங்களா? இது வந்து நமக்கு எக்ஸாக்ட்டா மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. ஆனா, இன்னைக்கு நான் மார்னிங் 1 டூ 1 செஷன் ஒருத்தருக்கு நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கே நான் இந்த செட்டப் குடுத்திருந்தேன். ட்ரேடிங் செட்டப் கிடைக்கல. ஓப்பனா சொல்லப்போனா, எனக்கு ட்ரேடிங் செட்டப் கிடைக்கல. ஏன்னா சைட்வேஸ்ல தான் இருந்தது. எப்பன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 2:00 வரைக்கும் நமக்கு சைட்வேஸ்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் குடுத்தது. ஓகேங்களா? இன்னைக்கு எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஓகே, ஃபைன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இப்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் சார்ட் எடுத்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம். இப்ப மார்க்கெட் வந்து நமக்கு இந்த பேட்டர்ன பிரேக் டவுன் குடுத்து க்ளோஸ் வச்சிருக்கு. தெரியுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பேட்டர்ன பிரேக் டவுன் குடுத்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸ்டில் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ நான் அந்த 5 மினிட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் பாருங்களேன். இந்த இடத்துல நான் வந்து திருப்பியும் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த பேட்டர்ன் நமக்கு எப்ப கட் ஆகுதோ, அப்பதான் இந்த கேப்ப நமக்கு ஃபில் பண்ணும். ஆனா கண்டிப்பா அந்த கேப்ப நமக்கு ஃபில் பண்ணிடும். இப்ப இன் கேஸ் நாளைக்கே மார்க்கெட் வந்து நமக்கு இது ஃபேக் பிரேக் அவுட்டா குடுத்து, இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் குடுத்து சப்போர்ட் எடுத்து போச்சுனாலும், இந்த கேப்ப மேக்ஸிமம் ஃபில் பண்ண பாசிபிள் இருக்கு. எதுக்காக இந்த கேப்ப ஃபில் பண்ணணும்னா, நமக்கு இன்னுமே கேப் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹை கேப் இருக்கு பார்த்தீங்களா? மேபி இங்க கூட நமக்கு டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகலாம். ஓகே, ஃபைன். இப்ப என்னன்னா மார்க்கெட்ல நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஆ ஓகே, இண்டெக்ஸ் சார்ட் எடுத்துக்கிறேன். பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட். ஓகே. இப்போ நமக்கு இல்ல மார்க்கெட் வந்து நாளைக்கு நமக்கு கேப் டவுன்லயே ஓப்பன் ஆகுது. இங்கவே ஓப்பன் ஆகுதுன்னா, எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஸ்டில் நம்ம புட் ஆப்ஷன்ல தான் இருக்கணும். நல்லா நோட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்குங்களா? இந்த ரெசிஸ்டன்ட்க்கு மேல போனா தான் நீங்க வந்து கால் ஆப்ஷன ஃபோக்கஸே பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன்லேருந்து இங்க தான் நமக்கு ஃபால் ஆயிருக்கும். லைக் என்னோட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ற மெம்பர்ஸ், இல்லன்னா யூடியூப் சேனல பார்த்து ட்ரேட் பண்ணவங்க நெறைய பேர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தாங்க. நான் இப்ப உங்களுக்கு டெலகிராம்ல ஷேர் பண்றேன். ஓகே. ஒரு லோ அகைன் ஹை இந்த ரேஞ்ச்ல இது பண்ணா மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு குடுத்துருக்கு. இப்ப இந்த ஹைய பிரேக் அவுட் எடுத்து நமக்கு ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா, மார்க்கெட் வந்து இந்த கேப்ப ஃபில் பண்ணும். இல்ல நாளைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு நியூட்ரல்லே ஓப்பன் ஆகுது. இந்த ரேஞ்ச்லயே நமக்கு ஓப்பன் ஆகுது. நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் குடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்ப நாளைக்கு இதுல கேப் டவுன் ஆகுதுன்னா, நம்ம எக்ஸாக்ட்டா ரீடெஸ்ட் எடுத்து ஆனா இது வந்து கன்சால்டேஷன் குடுக்கணும். இதுல வந்து டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் ஒண்ணு வேணும். ஓகேங்களா? மினிமம் நமக்கு ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா, நமக்கு அக்யூரசி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே. இப்ப நாளைக்கு மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் என்னன்னா, நமக்கு ப்ராப்பரா ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் ப்ராப்பரா ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. எக்ஸாக்ட்டா ரீடெஸ்ட்ல வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் நீங்க நான் பார்த்திருப்பீங்க மார்க்கெட்ல வந்து நெறைய சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் இப்போ ஒன்ஸ் இது நமக்கு 1 டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, அக் அ அக்யூரேட்டா நம்ம சொல்ல முடியாது. இது வந்து பிரேக் அவுட்ன்ட்டு. நாளைக்கு நமக்கு மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரேக் டவுன் குடுத்துச்சுனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது 22,267 வரைக்கும் மார்க்கெட் வந்து போக பாசிபிள் இண்டெக்ஸ் சார்ட்ல. ஓகே. இல்ல நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் மாரி குடுத்து நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துச்சுனா திருப்பி ட்ரெண்ட் வந்து அகைன்ஸ்ட் இங்க போயிடும். ஓகேங்களா? ஆனா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த கேப்ப ஃபில் பண்ணிடும். சரிங்களா? இது இப்ப ஃபில் பண்ணாலும் சரி, மேபி இந்த ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்ல இல்ல இந்த வீக்ல கூட நமக்கு ஃபில் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆஃப்டர் மார்க்கெட்ல அனலைசிஸ் பண்றது ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆனா லைவ்ல நீங்க போய் ட்ரேட் எடுக்கத் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? லைவ்ல போயிட்டு லைக் நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கு புதுசு புதுசா நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? அப்படின்னும்போது இப்போ ரிப்பீட்டட் மார்க்கெட்னா, இப்போ நமக்கு 260 டேஸ் மார்க்கெட் இருக்குன்னா, ரிப்பீட்டடா நடக்கிற மார்க்கெட் நமக்கு ஒரு 150 டேஸ் நடக்கும். ரிமைனிங் எல்லாமே புதுசா தான் இருக்கும் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். அப்பப்போ ஒண்ணு ஒண்ணு லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓகே ப்ரீவியஸா அப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்ப பேங்க் நிஃப்டிக்கு வந்துடலாம் டைரக்ட்டா.
இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேத்து இந்த லெவல் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் ஓகே. இந்த ரேஞ்ச்ல லெவல் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்ட்டா நமக்கு ஆனா இன்னைக்கு ட்ரேட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் சைட் வேஸ் ஓகே தெரியுங்களா? தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ட்ரேட் சைட் வேஸ் ஓகே நமக்கு திருப்பி ஓரளவுக்கு மொமெண்டம் வரட்டும். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் டைமும் ஆயிடுச்சு. நமக்கு நியர்பை ஒரு 1:32 வரைக்கும் ஆயிடுச்சு. அதுதான் நான் ட்ரேட்ஸ் எடுக்கல பெருசா. லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் 1 1/2 ஹவர்ஸ் தான் பெருசா மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கும். ஓகே. ஃபைன் நோ ப்ராப்ளம். ஏன்னா ட்ரேட் எடுக்கலன்ட்டு லாஸ் பண்ணா தான் ஃபீல் பண்ணணும். ட்ரேட் எடுக்கல, ப்ராஃபிட் கம்மியா வந்திருக்கான்னு ஃபீல் பண்ணாதீங்க என்னைக்குமே மார்க்கெட்ல ஓகேங்களா? லாஸ் ஆச்சுனா மட்டும் தான் ஃபீல் பண்ணணும். அது ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது மேக்ஸிமம். ஓகே. திருப்பி நாளையோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, திருப்பி இந்த ரேஞ்ச்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் பாசிபிள். 48,566 ஓகேங்களா? 48,566 இந்த ரேஞ்ச்ல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் பாசிபிள். திருப்பி நமக்கு மேக்ஸிமம் இந்த இது வந்து நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சைட்வேஸ் கூட வர பாசிபிள் ஓகேங்களா? இப்ப நமக்கு என்னன்னா மார்க்கெட்ல 48,566 வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 48,890 வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இப்போ இத பிரேக் அவுட் பண்ண ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். பிரேக் அவுட் ஓவரால் மார்க்கெட்ல பிரேக் அவுட் குடுத்துச்சுனா வேணா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா நமக்கு ட்ரெண்ட் வந்து ஓவரால் டவுன் ட்ரெண்ட். நான் உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்றேன். இப்ப ட்ரெண்ட் என்ன இருக்கு? நீங்க புட் ஆப்ஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்ம அதுல ட்ராப்ல போய் மாட்டி இப்ப கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணீங்க. ட்ரெண்ட் எப்பயுமே என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ, அந்த ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போகாம, ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஈஸியான இப்ப இதுலயுமே பாருங்களேன். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் என்ன தெரியாம வந்து எனக்கு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு பெரிய நெகட்டிவ்ல வந்திருக்கும். அதே நீங்க வந்து இங்கவே நீங்க ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும், இந்த இடத்துலயே ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும், ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணி நமக்கு மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் குடுத்துரும். இல்ல. ட்ரெண்ட ஃபாலோ பண்ணா மட்டும் நமக்கு மேக்ஸிமம் போதும். ஓகே. ஃபைன். ம். ஓகே. இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் 48,890 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 48,566 ஓகேங்களா? இன்கேஸ் இது நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா, நமக்கு சேம் கான்செப்ட் இப்ப நம்ம நிஃப்டி சொன்னோம் பார்த்தீங்களா? அதே கான்செப்ட் இங்க நமக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 48,300 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டா நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அது கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க நீங்க. ஓகே. சிம்பிள். இப்ப நிஃப்டியோட லெவல்ஸும் சொல்லிர்றேன். நிஃப்டி லெவல்ஸ் ரிப்பீட் பண்ணிடுறேன் ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் இந்த ஃபாலிங் பேட்டர்ன் நமக்கு பிரேக் அவுட் குடுத்தா மட்டும் தான் நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட். அதுவரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்ல நான் சேஃபா போறேன் அப்டின்னா, நீங்க எந்த ட்ரேட் எடுக்காதீங்க. அகைன் இங்க வரும்போது நம்ம ட்ரேட்ஸ் வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா? அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு வீக்லி ஒரு 1 ஆர் 2 ட்ரேட் கிடைச்சாலும் போதும். ஓகேங்களா? ஆனா நீங்க ட்ரேட் எடுக்கிறத பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸ்ல இருந்துச்சு. ஓகே. இன்னைக்கு ட்ரேட் ஸ்கிப் பண்ணிக்கலான்ட்டு தான் ஒரு மைண்ட் செட்ல ட்ரேட் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் வந்து டெலகிராம்ல குடுத்துருப்பேன் ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்டின்ட்டு. ஒரு செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு வேற என்ன ஸ்டாக்ஸ் பத்தி அப்டேட்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெறைய உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே குடுக்குறேன். அண்ட் வேற என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும்னாலும், நீங்க ஓவரால் வேற என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வேணும்? ஆல்மோஸ்ட் நம்ம 1K ஃபாலோவர்ஸ் நியர்பை ரீச் பண்ண போறோம். இன்னும் 2 மெம்பர்ஸ் தான் பெண்டிங்ல இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் குடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகான யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பப்பலாம் டெய்லியும் மார்க்கெட் அப்டேட்ஸ் வீடியோ போடுறேனோ, அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? அப்டின்னும்போது ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்க வீடியோ பார்த்துட்டு வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட மைண்ட் செட் ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்க வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இருக்கும். என்னோட மைண்ட் செட்டும் உங்களோட மைண்ட் செட் ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஓகே. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் மஸ்ட். ஓகேங்களா? எப்படி பண்ணாலும் எந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி போனாலும் சரி, ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போனாலும் சரி, ஸ்டாப் லாஸ போட்டு வச்சுருங்க. 1:2 மினிமம் இன்ட்ராடேல பண்ணீங்கன்னா 1:2 அது நீங்க தப்பான செட்டப் எடுத்தாலும் 1:2ல போட்டு வெயிட் பண்ணுங்க. நமக்கு அக்யூரேட் அதிகமா வரலனாலும் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல நமக்கு ப்ராஃபிட்ல தான் இருப்போம் எண்ட் ஆஃப் தி டே. லாட்ஸ் வைஸ் ஈக்குவலா ட்ரேட் பண்ணுங்க. பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிக்கோங்க. தேங்க் யூ சோ மச்.